வீடியோவில் எர்டிகா சிஎன்ஜிக்கு எவ்வளோ மைலேஜ் தருது, பெட்ரோலுக்கு சிஎன்ஜி மாடல் இருக்கிற வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய டைம் இந்த வீடியோ கேட்டாங்க. இது வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி டைம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டுங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேங்க. எர்டிகா டூர் எம் சிஎன்ஜி வேரியண்ட்டு சிஎன்ஜியில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத முழுமையாக வீடியோவில் பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பெட்ரோலுக்கும் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறதையும் விரிவாக சொல்கிறேங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இது வரைக்கும் வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே இல்லைங்க. வண்டி சிஎன்ஜிக்கு பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குதோ அதே பிக்கப்பு சிஎன்ஜியில் இருக்குதுங்க. சிஎன்ஜிக்கு எவ்வளோ மைலேஜ் வருது, பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லலாம்னு ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடலான்னு ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் இது வரைக்கும் போடல. இப்போ தாங்க அது எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு விரிவாக சொல்கிறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நான் எர்டிகா எடுக்கையிலேயே பெட்ரோல் வண்டி மட்டும் எடுக்கலாமா இல்லை சிஎன்ஜியோடு சேர்த்து எடுத்துக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஈகோ பார்த்திங்கன்னா பெட்ரோல் எடுத்து மறுக்க கொஞ்ச நாள் ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மறுக்க சிஎன்ஜி போட்டேங்க. ஆனால் அது எடுத்து சிஎன்ஜி போட்டதுனால சிஎன்ஜியில் பார்த்தா பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுத்துக்கணும், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுத்துங்க. ஆனால் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1,50,000 ரூபாய்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சிஎன்ஜியோடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிஎன்ஜியோடு எடுத்துங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த அப்டேட் தாங்க. 25 கடைசியில் இப்போ இது 26 வரைக்கும் இந்த மாடலில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா இந்த ரூபேசியில் இல்லாமல் இருக்குங்க. ரூபேசி மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏசி வெண்ட்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதனால ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கூலிங் ஆகிடுதுங்க. இப்போ பாருங்கள், நேற்று ஒரு ட்ரிப்பு போயிருந்தேங்க. அவங்க பாருங்கள் 2 ஏசி வண்டியும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் ஏசியே உள்ள லாஸ்ட் சீட் வரைக்கும் வந்துட மாட்டேருக்குதுங்க நைட் டைம்னா. அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஓடிச்சுன்னா சீக்கிரம் வண்டி ஃபுல்லாக பயங்கரமாக கூலிங் ஆயிடுது. ஒரு 2 இதில் பாயிண்டில் ஓடிக்கிட்டு இருந்தாவே போதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாலும் இந்த சென்டர் சீட்டுக்கு இடையிலையும் ஏசி வண்டி இருக்கிறனால அதுவும் சௌரியமாக இருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூப் ஏசி மட்டும்தான் இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக, சென்டர் சீட்டுக்கு தனியாக அந்த மாதிரி கீழே கொடுத்துட்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் சார்ஜர் பாயிண்ட்டு கூட டைப் சி டு சார்ஜ் போர்ட் 2 கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இன்னும் ஏசி வந்துட்டு இந்த ஒரு சைடு கொடுத்துருக்குறாங்க 2 பட்டனு. அது இந்த சைடு ஆப்போசிட்லேயே ஒன்று கொடுத்துருந்தா கொஞ்சம் சௌரியமாக இருந்திருக்குங்க. ஆனால் ஆப்போசிட்டில் கொடுக்கலைங்க, ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு சைடு இருக்கிறது நல்லா கூலிங் வருதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம வண்டி எடுக்கிறப்போ சரி என்னடா பண்ணுறது, எப்படி 2 சைடு இல்லாமல் ஒரு சைடு பேக்கில் மட்டும் இருக்குது, அது எப்படி கூலிங் வருமா ஆகுமா பேக் சீட் அப்படின்னு நினச்சிங்க. ரொம்ப அருமையாக கூலிங் ஆகிருதுங்க. வண்டியில் வந்து கஸ்டமர் சொல்லியிருக்காங்க பயங்கரமாக கூலிங் இருக்குதுங்க பேக் சீட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூலிங் கம்மியாக இருந்து யாருமே இது வரைக்கும் சொல்லிங்க. அந்தளவுக்கு பேக்கில் இருக்கிற ஏசியும் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பயங்கரமாக கூலிங் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா ஒரு 3 இதில் இருக்குதுங்க. நம்ம 3 தேவையில்லைங்க, 1 2 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வேணால் வெயில் டைமாக இருந்தால் வண்டியாக இருந்தப்போ 3 ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி வச்சிடுறாங்க, கூலிங் அதிகமாகிடுது அப்படின்ட்டுங்க. அதனால் இந்த பட்டன் பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு 3 இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் ஓடிச்சுன்னா 1 2 இருந்தாவே போதுங்க. அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்குது. இது 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 1 ஆஃப் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் 2 ஆஃப் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, 2 ஆஃப் பண்ணி கூட வச்சிடுறாங்க. நான் என்ன சொல்கிறது, பட்டனை குறைச்சி வச்சுருங்க. இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது குறைச்சி வச்சிட்டிங்கன்னா கம்மியாக வரும்னு சொன்னாலும் அவங்க அப்படியே கேட்காம இதே ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. கூலிங் அதிகமாக இருக்குதுன்ட்டு. லேட் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிறதே பின்னாடி வரைக்கும் தள்ளிட மாட்டேங்குதுங்க, வண்டி ஃபுல்லாக கூலிங் ஆயிடுது. ஆனால் பேக்கில் ஏசி ஓடாமல் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் மட்டும் ஓடிச்சுன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி கூலிங் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ ரியர் ஏசியும் ஓடி இப்போ இந்த சென்ட்ரல் ஏசியெல்லாம் வென்ட்டு ஓப்பனில் இருக்குன்னு வச்சுங்க சீக்கிரமாக கூலிங் ஆகிடுதுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 2வது பட்டன் இருந்தாவே வண்டி ஃபுல்லாக கூல் ஆகிற அளவுக்கு இருக்குதுங்க ஏசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கேயே ரியர் ஏசி ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்னால் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படி ஒரு சிலர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக சொன்னாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லை தேவையில்லைனாலும் இப்போ பேக் சீட்டில் யாரும் இல்லைனாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாடலில் வந்து இந்த சுவிட்சு கிடையாதுங்க. இந்த ரூப் ஏசி இருந்ததுனால அந்த ரூப்பில் மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களே பின்னாடி வந்துருக்குறீங்க, அவங்க சும்மா ஃப்ளோயர் ஆன் பண்ணி வச்சுருவாங்க. ஏசி ஆஃப் பண்ணியிருந்தால் கூட ஃப்ளோயர் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ஏசி வேண்டாம்னா இங்கே ஆன் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி ஏசி ஓடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நீங்கள் அவங்க என்ன ஆன் பண்ணாலும் ஓடாதுங்க. இங்கே ஆன் பண்ணிவிட்டு அவங்கள ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே ஆஃப் பண்ணிட்டோம்னா அங்கே எதுவுமே ஓடாதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு
ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்குதுங்க. எதை நம்ம சிஎன்ஜி அடிக்கிறப்போ அதை காயின்ஸ் எல்லாம் சில்லறை வேணும்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த பாக்ஸாக தான் இருக்குதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாலும் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டச் ஸ்க்ரீன் செட்டு தாங்க. ஸ்க்ரீன் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் செட்டோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நான் செட்டு நான் மாற்றாமையே வச்சுருக்குறேங்க. பார்த்தீங்கன்னா டச்சு தாங்க, அந்த நார்மல் டச்சாக இருக்குதுங்க. இதே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் வேணால் இருக்குதுங்க. இந்த மாடலில் இது நார்மல் டச்சு தாங்க. இருந்தாலும் செட்டோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கேட்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் மியூட் எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. இந்த மாடலுக்கு பரவாயில்லைங்க. அது ரொம்ப யூஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கனாலும் இந்த ப்ளூடூத் கனெக்ஷனுங்க, ஆடியோ எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குதுங்க. நம்ம வண்டிக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் இந்த ரூப் கேரியர் வச்சுங்க. இந்த கோ-ஃபயர் எம்டெக்கில் வர கேரியர் பார்த்திங்கன்னா 14,500 ஈரோடு விக்னேஷில் வச்சுங்க. இது அதே இந்த பம்பரும் வச்சுங்க. பம்பரும் கேரியரும் பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா 18,500 வந்துச்சுங்க. 19,200 போட்டாங்க, 18,500 கொடுத்துங்க. இந்த கேரியர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. கோல்டுசன் கேரியரை சேஃப்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கேரியர் மட்டும் வச்சுங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்னு வச்சுங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அது உள்ளே வச்சுருக்குறாங்க. இந்த ஆர்னு இந்த நூடுல்ஸ் மேட்டு போட்டேங்க. இது ரெண்டும் பார்த்திங்கனாலும் 8,500 வந்துச்சுங்க. நூடுல்ஸ் மேட்டே பார்த்திங்கன்னா 4,800 போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி மேட்டு தான் இருந்துச்சு. சரி அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இது மண்ணெல்லாம் டஸ்ட்டு விழுந்துன்னா எடுக்கிறது சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸ் மேட்டு போட்டேங்க. ரெண்டுமே 8,500 வந்துச்சு. இது ஈரோடு விக்னேஷில் தான் போட்டேங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வண்டியில் சீட் கவர்லாம் வண்டியோட பேசி போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் சீட் கவர் போடலைங்க. கம்பெனி சீட்லேயே போட்டதாங்க. ஃபுல் மேட்டும் சீட் கவரும் அவங்க ஆல்ரெடி கம்பெனி ஷோரூம்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த வேலை கொஞ்சம் மிச்சங்க. நான் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வண்டி 13,93 இன்வாய்ஸ் போட்டிருந்தாங்க சிஎன்ஜியோடங்க. அப்போ எதுவுமே ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வண்டி எடுக்கிறப்போ ஒரு 10,000 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வாரண்டியில் கழிச்சிருந்தேன். மறுபடியும் திருப்பி எக்ஸ்ட்ரா வாரண்டிலாம் போட்டு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வாரண்டி நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா நம்ம வண்டி 13,85 வரைக்கும் வந்திருக்குங்க இது வரைக்கும். இன்னும் செட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அதில் வண்டியில் வந்த செட்டாக தான் இருக்குது. இது ஒன்றும் மாற்றணும். ஹெட்லைட் ஆல்ட்ரு பண்ணணுங்க. பல்பு எல்இடி பல்ப் போட்டது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளிச்சமாக நல்லா தான் இருக்குதுங்க. காலேஜினாக இருந்தாலும் டபுள் லைட்டாக இருக்கிறனால. இருந்தாலும் நைட்டில் லாரிலாம் வர கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பல்ப்பு மாற்றினா 2 பல்பும் எல்இடி பல்பு வாம் ஒயிட் கேட்டால் 14,000 சொன்னாங்கன்ட்டு அப்படியே இருக்குதுங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இதில் தாங்க ரொம்ப ஒரு இது என்னென்னாங்க, ஏசியோடு பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்ரு சாலிடாக வருங்க. ஏசிக்கு பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்ரு வருங்க மைலேஜ். நான் ஏசியில் பார்த்திங்கன்னா 25-26 கிலோமீட்ரு கண்டிப்பாக வருங்க. அந்தளவுக்கு மைலேஜ் வரும். ஏசியோடு பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் தாங்க வருது. அவங்க 26 சொல்கிறாங்க. 26லாம் வர்றது இல்லைங்க. 22 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். பைபாஸில் போனால் ஒரு 23-24 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கலாங்க. இப்போ நம்ம வில்லேஜில் ஓட்டுறப்போ டவுன்லாம் கலந்து ஓட்டிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் கண்டிப்பாக வருங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது என்னன்னாங்க, இந்த சீட்டு தாங்க. அதாவது வயசானவங்களாம் உள்ளே ஏற மாதிரி இருந்தால் இந்த கேப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே அந்த கியா கேரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீட் அப்படியே கமுத்தி போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிற சிரமமாக இருக்குது. இவ்வளோ தான் போகுங்க. அதை வந்து இப்படி ஸ்லைடிங் பண்ணால் போயிடுற மாதிரி இருக்குது. இந்த கேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இதே இந்த சீட்டை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இது தாங்க. பேக் சீட்டில் ஏறி போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சும்மா முன்னே பின்னே ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போகிறவங்களுக்கு இடம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வயசானவங்களும் இல்லை பேக் சீட் போகிறவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஒன்று தான் பெரிய இதேங்க. இது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா சீட்டு மட்டும் கமுத்தி போகிற மாதிரி தான் நல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சீட்டுக்கு பார்த்திங்கன்னா கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. 2 சீட்டு ஃப்ரண்ட் சென்டர் சீட்லேயும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேக் சீட்டு நல்லா இருக்குங்க. சிஎன்ஜிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மைலேஜுங்க. ஒரு 1500 சிசியில் இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏசி இல்லாமல் 26 கிலோமீட்டர் கொடுக்குன்னா நல்ல மைலேஜ் தாங்க. ஏசியோட பார்த்திங்கனாலும் 22 கிலோமீட்டர் கிடைக்குது. சிஎன்ஜியில் வந்து 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேறு எந்த வண்டியும் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹில்ஸாக இருந்தாலும் நம்ம சிஎன்ஜிலே ஏற்றிக்கலாம். நம்ம பெட்ரோல் அடிச்சு தான் பெட்ரோல் தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. சிஎன்ஜிலே வண்டி ஃப்ரீயாக ஏறுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப லென்த்தாக தாங்க இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் கால் நல்லா நீட்டி கொண்டுக்கிற அளவுக்கு நல்லா இடவெளியெல்லாம் நல்லா இருக்குதுங்க.
அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்லைங்க. அதேமாதிரி இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஏசி சூப்பராக வேலை செய்யுதுங்க. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மற்ற வண்டி எந்த அளவுக்கு தெரியலைங்க. சின்ன வண்டி கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஏசி வந்து நல்லா கூலிங்காக இருக்குதுங்க. தனித்தனியாக ஃப்ளோயர் பார்த்திங்கன்னா பேக்லேயே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதனால பார்த்திங்கன்னா பின்னாடியும் அந்த ஏசி வெண்டோட தண்ணி ஒழுதுகிட்டு இருக்கும். அதனால பின்னாடி சீட்டும் ஏசி தனியாக இருக்கிறனால, சென்டர் சீட்டு தனியாக இருக்கிறனால, ஃப்ரண்ட் சீட்டுக்கு இருக்கிறனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கூலிங் ஆயிடுதுங்க. அதனால ரொம்ப ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்திங்கனாவே நல்லா கூலிங் ஆயிடுதுங்க. ஆட்டோ கூலிங் இல்லாமல் நம்ம வண்டியில் இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓட்டுன்னு சொல்லி இருக்கட்டுன்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வச்சிட்டிங்கனாவே போதும். அதுவே நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதே ஏறினாலும் கிடைக்குதுங்க. இதே மாதிரி சிஎன்ஜி கொஞ்சம் ரேட் அதிகமாக போனாலும் கிடச்சதுன்னா பரவாயில்லைங்க. தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பங்கில் நிறைய இருக்கணும். இப்போ பெங்களூர், அதாவது கர்நாடகா ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து சிஎன்ஜி பங்கு கண்டிப்பாக கம்மி தாங்க. கார்பரேஷன் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிஎன்ஜி கிடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப டிப்போக்குலாம் பங்க் இல்லாதனால எல்லாமே பார்த்திங்கன்னா வெளி பங்குலேயே அடிக்கிறதுனால காருக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ 7 கிலோ அடிக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக கொண்டு போயிடும். ஒரு பஸ் அடித்தா 70 கிலோ 80 கிலோ அடிச்சிடறாங்க. 10 வண்டி அடிக்கிற காருக்கு அடிக்கிற சிஎன்ஜி ஒரே காரில் எடுத்து ஒரே பஸ்ஸில் எடுக்கிறனால அது ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு லாரியில் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோ இல்லை 400-500 கிலோ தான் சிஎன்ஜி வருது. பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காலியாகி போயிடுதுங்க. அதுதான் பிரச்சனை. அதுமாரி பார்த்திங்கன்னா பின்னாடியில் லக்கேஜ் நல்லாவே வச்சுக்கலாங்க. அப்படி நம்ம இதாக இருந்தால் கூட இந்த சீட்டை லைட்டாக அப்படி நேர் பண்ணி வச்சுன்னு வச்சுங்க. இப்போ நேராக வச்சிட்டோம்னா போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு பெரிய ஏதோ ஒரு மூட்டை இடம் பாத்திரமாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு இதில் வைக்கிற அளவுக்கு இடம் ஃபேஸ் வந்து எவ்வளோ பெரிய ஃபேஸ் இருக்குங்க. சீட்டு மட்டும் கொஞ்சம் நேராக இருக்கணும். கோந்துக்கிறீங்களோ கொஞ்சம் சாஞ்சு போகிற அளவுக்கு இல்லாமல் இருக்கும். அப்படி எது லக்கேஜ் கம்மியாக அப்படி சாய்ச்சி விட்டுக்கலாங்க. சாய்ச்சி விட்டால் இதிலே எவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கலாங்க. இப்போ கேரியர் கூட வைக்காமல் இருந்திருக்கலாங்க. ஆனால் கேரியர் ஏன் வச்சோன்னா நம்ம சிஎன்ஜி டேங்க் இருக்கனால நம்ம வாடகைக்கு ஓடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் மேலே ட்ராலியெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஏர்போர்ட் வாடகைலாம் அதிகமாக போவோம். அப்படி இருக்கிறப்ப ட்ராலி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோஃபயருங்கிற எம்டெக் கேரியர் வச்சுங்க. மற்றெல்லாம் இருக்குது. அதை விட பார்க்குறக்கு கொஞ்சம் இது லுக்காக நல்லா இருக்கிறதுனால இந்த கேரியரை வச்சுங்க. ஆனால் ரேட்டு தான் 14,500 கொஞ்சம் அதிகமாக தெரியுது. கோயம்புத்தூரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம இங்கேருந்து இதுக்காக கோயம்புத்தூர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஈரோட்டில் அந்த விக்னேஷ்லேயே வச்சுட்டேங்க. அம்பாள் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. இதில் எப்பவுமே அசரிஸ்லாம் பண்ணுவோம். அதனால அதிலே வச்சுட்டேங்க. ஓரளவுக்கு டயரும் நல்லா தான் இருக்குதுங்க. இதில் பிரிஸ்டோன் வந்துச்சு. இப்போ 185 சைஸ் டயருங்க. அதனால் டயர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து போகிறப்ப வேணால் வேறு போட்டுக்கலாம். இப்போதைக்கு பிரிஸ்டோன் வண்டியில் அது நல்ல டயர் தாங்க, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இதாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த வண்டியிலனா 6 சீட் வண்டினாலும் அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஏசி வெண்ட் வச்சுருக்கனால பேக் சீட்டில் 2 பேர் மட்டும்தான் கோர முடியுங்க. நம்ம அப்போவும் சீட் பெல்ட்டில் கீழே எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா 2 பேர் கோர மாதிரி இருக்குது. ஒரு 3 பேர் கோர மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக இருக்குது. எப்போவுமே பேக் சீட்டில் 3 பேரை கோரக்கு பார்க்குறாங்க. ஆனால் கோர முடியறது இல்லைங்க, இடைஞ்சலாக இருக்குது. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா தாராளமாக 3 பேர் கோந்துக்கலாம். சென்டர் சீட்டில் பெரிய சீட்டாகவே இருக்குது. பேக் சீட்டு பார்த்திங்கனாலும் கீழேலாம் ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ இடம் இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் சைடில் அப்படி கோரது தான் பார்த்தா அகலம் பற்ற மாட்டேங்குது. ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களா தான் 3 பேருக்கு வந்துக்கலாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பாடியாக இருந்தால் கண்டிப்பாக 2 பேர் தான் கோர முடியும். அதுக்காக தான் கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க. 6 சீட்னால பின்னாடி 2 சீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த தண்ணி பாட்டில் வாட்டர் கப்பு வைக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இடத்த அடைச்சி வச்சுட்டாங்க. இல்லாட்டி இன்னும் சீட் அதிகமாக உட்காருவான்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓன் போர்டில் இதுக்கு அடுத்த மாடலில் பார்த்திங்கன்னா இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார்ஜர் சென்ட்ரல் வரும்போது சார்ஜர் ப்ளக்கு வருதுங்க. இதில் பார்த்திங்கன்னா சும்மா டம்மி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் சார்ஜர் கொடுக்கலிங்க. கொடுத்துருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லாமல் இருக்குது. அந்த சைடு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்கனால இந்த சைடாவது கொடுத்துருக்கலாங்க. இல்லைன்னா ஏசி வெண்ட்டும் இந்த டொன்று அந்த டொன்று கொடுத்துக்கலாங்க. ஒரே சைடு 2 கொடுத்துட்டாங்க. இந்த இது சென்டரில் இருக்கிற சார்ஜ் ப்ளக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. சென்டர் சீட்டில் இருக்கிறவங்க 2 ஆனால் டைப் சிலேயே 2 கொடுத்துட்டாங்க. ஒன்று யூஎஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. 2மே டைப் சிலேயே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுதாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுலேயே ஏசி கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் தள்ளி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுவுமே நல்ல ஃப்ரண்டில் வர கூலிங் அப்படியே வருதுங்க. ஃப்ரண்டில் என்ன வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துடுது. பேக்கில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து தனியாகவே இந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பாக பட்டன் வருதுங்க. நம்ம 1 2 3 வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 3 வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் குறைச்சி வச்சிட்றாங்க. அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுங்க. இப்போ பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் சென்டரில் எல்லா பக்கம் ஏசி ஓடுறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் வண்டி கூலிங் ஆயிடுதுங்க.
யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பேக் சீட்டில் வந்துருக்கிற கஸ்டமர் கேட்டால் அப்போ பயங்கரமாக கூலிங்காக இருக்குது, ஃபுல்லாக கூலாக இருக்குது வண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்தளவுக்கு கூலிங்காக இருந்துங்க. இதே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் ரூப் ஏசி இருந்துங்க, அதில் அந்தளவுக்கு கூலிங் கண்டிப்பாக ஆகிருக்காது, வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதில் பேக் சீட்டுக்கு ஏசி கம்மி தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா இது சூப்பரான அப்டேட் தாங்க இது இந்த மாடலில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே போட்டிருந்தேங்க, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துவிட்டேங்க. சரி எடுக்கிறது சிரமமாக இருக்குது, டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பாதியோடு விட்டாச்சுங்க. இதுவே போதும். கம்பெனி மேட் இருக்கிறப்ப பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுங்க. அது பார்த்திங்கன்னா மண் டெய்லி மேட்டை கழுவுறதா இருக்குது, அதனால் இதாக இருந்தால் கம்முன்னு ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா எடுத்து க்ளீன் பண்ணி போட்டால் போதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் கால் வைக்கிற இடம் ஏதோ மேட் ஒட்டலாங்க. இதில் பார்த்திங்கனாலும் சீக்கிரம் அது பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காயிருதுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியல, காலை வச்சு ஏறுறாங்க, இந்த ஸ்டெப்லேயே காலை வச்சு தான் ஏறுறாங்க. இதெல்லாம் காயமே ஆயிடுச்சுங்க, எதுவும் செய்ய முடியல. அதுக்கு ஏதோ மேட் விட்டணும், இல்லாட்டி ஸ்டெப்ஸ் வேணால் வச்சு வைக்கலாம். ரொம்ப கீழ் இருக்குது, படிக்கட்டு வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரி வச்சுட்டா பரவாயில்லன்னு தோணுதுங்க. இந்த இது ஒன்று தான் பெரிய மைனஸ் அப்படின்னா, இந்த உள்ளே போகிறதான் கொஞ்சம் இடைஞ்சல். வயசானவங்களும் உள்ளே ஏறி இந்த சைடு ஸ்டெப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஏறி போகிறனாவே ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஒன்று தாங்க இந்த வண்டியில் ரொம்ப இடைஞ்சல், மற்றபடியில் ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு இடைஞ்சல், சீட்டு கம்மியாக இருக்கிறது ஒரு இடைஞ்சல், 2 தாங்க வண்டியில் மைனஸ்ஸு. இது 2 சூப்பராக இருந்ததுன்னா இது அடிச்சுக்கிறதுக்கு இனோவா கூட முடியாதுங்க, அந்தளவுக்கு இருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு உள்ளே ஏறி போகிறது ஒன்றுங்க. அதை விட பெரிய மைனஸ்னா பேக் சீட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுதாங்க. ஏன்னா இந்த பேக் சீட்டு மட்டும் ஒரு 3 பேருக்கு ஓரளவுக்கு இருந்ததுன்னாங்க வச்சுங்க, அவ்வளோதாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வேறு எந்த வண்டியுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு மைல்டாக சவுண்டே எல்லாம் இன்ஜின் ஓடுற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்க இந்த வண்டி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்கோ வச்சுருந்தேங்க. அதில் உள்ள கால் வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு என்னென்னு சொல்கிறதுங்க, அது கொஞ்சம் ஜோல்டிங்கில் ஆகிற மாதிரி, அது வெயிட்டு லோடு வண்டி மாதிரி தாங்க அது, அதனால கொஞ்சம் ரொம்ப ஜோல்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் இதை எட்டி எடுக்கலாம் ரொம்ப நாளாக ஆசை தாங்க, எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் மறுக்க திருப்பியும் இப்போ தாங்க அது இந்த வண்டி எடுத்தேங்க. ரெண்டாவது எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பெட்ரோல் எடுக்கலாமா சிஎன்ஜியில் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சரி எடுக்கிற சிஎன்ஜியில் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, ஈகோவே சிஎன்ஜி போடும்போது மைலேஜ் கிடச்சிதுங்க. அதனால் வெளியில் போடுறத விட கம்பெனி சிஎன்ஜியை கம்பெனி மேக் எடுத்துகிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக கம்பெனி சிஎன்ஜியை எடுத்துங்க. இல்லைன்னா பெட்ரோல் எடுத்துருக்கலாங்க. ஆனால் இப்போ பெட்ரோல் ஓட்டுற மாதிரி இருந்தால் அந்த பெட்ரோல் வண்டி தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்த பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மோடு கொடுத்துருக்குறாங்க, ஸ்மார்ட் ஹைப்ரிட் மோடு. இது பார்த்திங்கன்னா நார்மல் மாடலில் தாங்க. இன்ஜின் 2 ஒன்றா இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் கொடுத்துருக்கனால பெட்ரோலில் வந்து மைலேஜ் சேர்த்தி கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா மைலேஜ் கண்டிப்பாக பெட்ரோல் கம்மி தாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் ஓட்டினா தான் பெனிஃபிட்டு. பெட்ரோல் ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வண்டினால் லாஸ் தான் ஆகுங்க. ஏன்னா மைலேஜ் இது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குதுங்க, ஒரு 15 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க பெட்ரோலுக்கு. சிஎன்ஜிக்கு தான் பெஸ்ட்டுங்க. ஆனால் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டியே எடுத்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா பேட்ரி கொஞ்சம் பெருசு கொடுத்து இந்த சீட்டு கடியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் கடியில் பார்த்திங்கன்னா உள்ள இந்த இதில் பார்த்திங்கன்னா உள்ள குழியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, பள்ளமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் அந்த போர்டு வச்சுருக்குறாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், அது வச்சுருக்கிறவங்களுக்கும் தெரியுங்க. பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தான் அந்த பெட்ரோல் வண்டிக்கு பார்த்திங்கன்னா அதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் அந்த போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, அது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மைலேஜ் சேர்த்து கிடைக்குங்க அந்த வண்டி. ரேட்டு கொஞ்சம் காசு கம்மியாக வரணும் அப்படின்னா சிஎன்ஜி ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ பெட்ரோல் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா 2 ரூபா சேர்த்தி தான் செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு வரும். அதனால் பார்த்திங்கன்னா மைலேஜ் பெட்ரோலுக்கு 18லேருந்து லாங் போனால் 20 கிலோமீட்டர் சாலிடாக வருங்க. இது நீங்கள் எப்படி எடுத்தாலும் 15க்கு மேலே வர்றதுக்கு 100% வாய்ப்பு கம்மிங்க, நார்மல் வண்டியாக இருக்கிறனாலேங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் மோட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜாஸ்தி வரும். இது எடுத்திங்கன்னா சிஎன்ஜியில் கிடைக்கும், சிஎன்ஜியில் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி எடுக்கணும். இல்லை நமக்கு சிஎன்ஜி டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% நம்ம அந்த பெட்ரோல் வேரியண்ட்டே எடுத்துக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா மைலேஜ் கண்டிப்பாக இதை விட உறுதியாக சேர்த்தி கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் நான் மாற்றலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. சீட் கவரும் நாம் மேட்டு ஹார்ன் மட்டும் வச்சா போதுங்க. ஹார்னு டபுள் ஹார்ன் வருது, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வருதுங்க. இல்லைனாலும் ஹார்ன் அதே ஹார்னு கூட போதும், இல்லைன்னா ஹார்ன் மட்டும் வச்சுக்கிட்டாவே போதுங்க. அதே ஹார்னும் இது சீட் கவரு ஃபுல் மேட்டு இது மட்டும்தாங்க தேவை. மீதி வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இது ஒன்றும் அதிகமாக தேவையில்லைங்க. அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே 4 செட்டோட 4 ஸ்பீக்கரும் வந்துடுதுங்க. ஒரு சில வண்டியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் தான் வருங்க, இது 4 ஸ்பீக்கர் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லேயே ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த குரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தாங்க இந்த வண்டியில் இல்லை.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எர்டிகாங்க, இல்லைன்னா ரூமியான், டயோட்டாவில் வர ரூமியான், இது 2 தாங்க 7 சீட்டில் நல்ல வண்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் வர்ற அதே வண்டி தாங்க ரூமியான் வருதுங்க. நம்ம அதையும் தான் போய் பார்த்தோம். இதோட ஒரு 30 ரூபா சேர்த்து சொன்னாங்க அந்த இதுக்காக. டயோட்டா எம்பலம் இருக்கிறனால அது சரி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் இது சுசிக்கோட வண்டி தான், ரீபேட்ச் வண்டின்னு சொல்கிறனால சரி நமக்கு இது வேண்டாம், இதே போதும். ஏன்னா ஆல்ரெடி வண்டியெலாம் இருக்கிறனால நமக்கு சர்வீஸுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது யோசனை பண்ணிட்டு தாங்க நான் இதிலே எடுத்துக்கிட்டேங்க. அதேமாரி பார்த்தாலும் பெட்ரோல் எடுக்கலாமா சிஎன்ஜி எடுக்கலாமான்னு பார்த்துட்டு உறுதியாக இப்போ சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி தான் சிஎன்ஜிலே எடுத்துட்டேங்க. என்ன சிட்டிக்குள்ளே போனால் ரொம்ப வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. சிஎன்ஜி மட்டும் ஃப்ரீயாக கிடச்சதுன்னா இந்த வண்டி சூப்பரான வண்டி தாங்க. இப்போ பார்த்தாலும் இந்த வண்டி ஒரு 10 ரூபா ரேட் ஏறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இருந்த மாடலை விட பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஜிஎஸ்டியில் குறைக்கிறான்னு சொன்னாங்க. வண்டி அப்டேட் பண்ணி ரேட்டு அதிகம் தான் பண்ணிட்டாங்க. ரேட்டில் இது குறையவே இல்லைங்க. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா டபுள் ஹெட்லைட்டாக இருக்குது, ஹாலோஜின் தான் இருக்குதுங்க. இதே எல்இடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஹாலோஜின் தான் இருக்குதுங்க. இருந்தாலும் ஒன்று ப்ரொஜெக்டர் லேமாவும் டிம்மு ப்ரொஜெக்டர் லேமில் கொடுத்துருக்காங்க. பிரைட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஹாலோஜினில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் மழையெல்லாம் மேய்ஞ்சால் ரோடு கிளியராக தான் தெரியுதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே பிரைட் அடித்தோம்னாலும் நல்லா ரோடு வியூஸ் எல்லாம் நல்லா தெரியுதுங்க. எதுக்கு வர வண்டி கிளியராகவும் தெரியுது. அதனால் இதுவே போதும் என்னை பொறுத்த வரைக்குங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் ஹையாக வெளிச்சம் வேணும் அப்படிங்கிற மட்டும் பல்ப் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஆல்ட்ரு பண்ணுங்க, எல்இடி போட்டால் அது 10 ரூபா 12 ரூபா சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த பார்க் லேம்பு நான் வைக்கவே இல்லைங்க. வேணால் பார்க் லேம்பு பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது. பார்க் லேம்புக்கோட வச்சுக்கலாங்க. ஆனால் நான் அது வைக்காமல் அப்படியே இருக்குது. சரி தேவைன்னா மறுக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டுங்க. ஏன்னா பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக போகிற மாதிரி தெரியுது. அதனால் அப்படியே விட்டுட்டுங்க. பார்க் லேம்பு வைக்கல. பார்க் லேம்பு, ஹெட்லைட் பல்ப்பு, அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வந்துடுற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி பார்க்கும்போது வண்டி பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்க்கு மேலே வந்துருங்க. இந்த வண்டி லோன் போட்டு தாங்க வாங்கியிருக்கிறேன். வேணால் பேங்க்கில் கண்டிப்பாக லோன் போட்டு வாங்கிக்கலாங்க. இது எவ்வளோ கட்டுனா என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி எவ்வளோ இது பண்ணணும், மார்ஜின் எவ்வளோ கட்டியிருக்குது, எவ்வளோ இது அப்படிங்கிறது கண்டிப்பாக விளக்க சொல்கிறேங்க. யார் வேணாலும் எடுத்து ஓட்டலாம், ஓட்ட முடியாதுன்னு இல்லைங்க. வாடகைக்கு ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிஎன்ஜியோடு எடுத்தால் கண்டிப்பாக மீதி ஆகும். நம்ம டியூவும் கட்ட 100% கட்டிடலாங்க. ஆனால் பெட்ரோல் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில பக்கம் இன்னும் சிஎன்ஜி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தா பெட்ரோல் தான் பெஸ்ட்டாக தோன்ற மாதிரி இருக்குதுங்க. பெட்ரோல் மட்டும் எடுத்தோம்னா இப்போ சிஎன்ஜி ஒரு சில பக்கம் சிஎன்ஜி கிடைக்காக்கும் பெட்ரோல் எடுத்தால் நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் நம்ம பக்கம்ல ஓரளவு சிஎன்ஜி கிடைக்குது. கேரியர் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த கிளாம்பு மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஏன்னா புது மாடல்னால இந்த கிளாம்பு பாருங்கள், இதை ஒட்டி வந்திருக்கணும். இந்த வண்டி பாடி ஒட்டி வராதபடிக்கு இந்த ஃபாயிலர் ஒட்டி வந்துருச்சுங்க. அதனால என்னாச்சுனாங்க இதில் வண்டியோட இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாயிலர்லேயே கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அது காயம் பண்ணிடுச்சு. அது கம்பெனியில் போய் கேட்கணும். இந்த கேரியர் வச்சுக்கிட்டு போய் இந்த கிளாம்பு சரி பண்ணலான்னு பார்த்தா போக முடியாமல் இருக்குதுங்க. கிளாம்பு பாருங்க கேப்போடு இருக்குது. கிளாம்பு பார்த்திங்கன்னா வண்டி ஒட்டி இல்லாதபடிக்கு இங்கே இதை ஒட்டி பார்க் கிளாம்பு ஃபாயிலர் ஒட்டி இருக்குதுங்க. அது கொஞ்சம் புதுசாக வந்ததுனால அவங்க கேரியர் கரெக்டாக அப்டேட் பண்ணால் மட்டும் அடிச்சிட்டாங்க. இந்த மறுக்கா வந்த வண்டிக்கெலாம் நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்ததுக்கு மட்டும் இப்படி இருந்துருச்சுங்க. அதுங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சவுண்டே இல்லாமல் ஓடுங்க. துளியோடு இன்ஜின் நைஸே கேட்காதுங்க. உள்ள ரன்னிங்கிலும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நைஸ் உள்ள வண்டி சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. டயர் சவுண்டு ரொம்ப மைல்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவில் ஓடுனாலும் வண்டி சவுண்டே இல்லாமல் இருக்குங்க. வண்டி ஓடுதா ஆஃப் ஆகிருக்கான்னு கூட தெரியாது. இன்ஜின் ஸ்டார்டிங்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மட்டும் தெரியும், மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியாதுங்க. சிஎன்ஜியில் ஓடினா லைட்டாக சவுண்டு கொஞ்சம் சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் ஓடினா அதுவுமே கேட்காதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோலு அதே இல்லை பாருங்கள் என்னங்க இந்த ஏசி ரியர் ஏசி வந்துட்டு இவத்தே கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி பார்த்திங்கனாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் சிஎன்ஜி மாத்திரை சுவிட்சு கொடுத்துருக்காங்க. நைட்டில் நம்ம கொஞ்சம் ஏதோ மாற்றி அமுத்திட்டோம்னா இப்போ சிஎன்ஜியில் இருந்து பெட்ரோலுக்கு மாறி இருக்குதுங்க. நம்ம வண்டி அப்படி தாங்க நைட்டு ஃபுல்லாக பெட்ரோலே ஓடிடுச்சுங்க. 6 டேங்க் இருந்து சிஎன்ஜி தெரியாமல் ஓடி பெட்ரோலே ஓடி எல்லாமே பெட்ரோல் பூரா காலி ஆயிடுச்சுங்க. அதனால இது கொஞ்சம் எட்டட்டு இருந்தால் சுவிட்ச் ரெண்டும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பக்கத்தில் கொடுத்ததுனால நமக்கு ஒன்று நைட்டில் வண்டி ஓட்டுறப்போ சரி ரியர் ஏசி ஆன் பண்ணலான்னு சொல்லி இப்படி அமுத்திடுறப்போ கையை மாற்றி இங்கே வச்சு அமுத்திட்டுன்னு வச்சுங்க பெட்ரோல் ஓடுறது பார்த்திங்கன்னா சிஎன்ஜிக்கு போயிடுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்காம டிஸ்பிளே பார்க்காமே விட்டுட்டுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் ஓடுறதுக்கு பதில் பெட்ரோலே ஓடிடுங்க. நைட்டு அப்படி தான் ஓடி பெட்ரோலே எம்டிக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ தான் போய் அடிக்கணும், அந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பாருங்கள் ஒரு 10-20 செகண்டில் பார்த்திங்கன்னா பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜிக்கு மாறிக்கிங்க. ஸ்டார்ட் பண்ணால் காலையில் அதே மாதிரி தாங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்டு 40 செகண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிஎன்ஜிக்கு மாறிடுச்சுங்க. எப்போ எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் இதே அளவுக்கு மாறிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் எடுத்தோம்னா
இதில் டிஸ்பிளேக்குள்ளே தெரியாதுங்க. இது சிஎன்ஜி மீட்டர் தனியாக, பெட்ரோல் இதில் அரை டேங்க் இருக்குது, சிஎன்ஜி மீட்டர் வந்துடுதுங்க. இதே நாம் எடுத்து பெட்ரோல் எடுத்து சிஎன்ஜி போட்டோம்னா இந்த மீட்டரெல்லாம் வராதுங்க. பிக்கப்பு கம்மியாக தான் இருக்குதுங்கிறாங்க. இது இதை வந்து இந்த பார்த்திங்கன்னா சிஎன்ஜி மீட்டர் வந்துடுதுங்க டிஸ்பிளேவிலே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் மீட்டருங்க, ஒரே டிஸ்பிளேக்குள்ளே வந்துடுது. நமக்கு பார்த்திங்கன்னா இது ஆர்பிஎம் மீட்டருக்குள்ளே சிஎன்ஜியும் ஸ்பீடாக மீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா பெட்ரோல் மீட்டரும் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க முன்னாடியும் பார்த்திங்கனாலும் இதுலேயே வந்துடுங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஒரு மோடு மாற்றிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ சிஎன்ஜி பார்த்திங்கன்னா அரை டேங்க் இருக்குது, இப்படியும் பார்த்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து வெளியில் எடுத்து நம்ம கேஸ் போடுற மாதிரி இருந்தால் இதை கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க, இது மாதிரி தெரியாது. அதனால் சிஎன்ஜியோ சிஎன்ஜியோ போடுற அப்படிங்கிற மாதிரி தான் கம்பெனிலே ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து வந்துச்சுன்னா கம்பெனியில் எடுத்துக்கலாங்க. பெட்ரோல் வண்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 12.5 லட்ச ரூபா வருங்க. சிஎன்ஜிங்க ஒரு 14 லட்ச ரூபா வந்துடுது. வந்தாலும் நமக்கு ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு சார்ஜர் பின்னு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நான் பென்ட்ரைவர் போட்டிருக்கிறேங்க, ரெண்டுமே கொடுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து கேஸ் கூட போடலாங்க. ஒரு 70,000 சிஎன்ஜி போட்டுக்கலாம். ஆனால் எடுத்து சிஎன்ஜி பெட்ரோல் வண்டி எடுத்து சிஎன்ஜி போட்டோம்னா வண்டி பிக்கப்பே இருக்கிறது இல்லைங்க. அதனால பார்த்திங்கன்னா சிஎன்ஜியோடு எடுத்தால் எடுக்கணுங்க. இல்லைன்னா நம்ம பியூர் பெட்ரோலே ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுதுங்க. வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ 20,000 கிலோமீட்டரில் சர்வீஸுக்கு போகணுங்க. அதனால் வண்டியில் வந்து இது வரைக்கும் நல்லா இருக்குங்க, எந்த இதுவுமே இல்லை, நல்லா மைலேஜ் கிடைக்குதுங்க. வண்டி ஓட்டுறது வாடகைக்கு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சிஎன்ஜியோடு எடுத்தோம்னா கண்டிப்பாக ஓட்டி டியூ கட்டுற அளவுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வண்டி பற்றி முழுசாக ஓரளவுக்கு சொல்லிவிட்டுங்க. ஏதாச்சும் விடுபட்டிருந்தால் ஏதாச்சும் தேவை, இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வண்டி பற்றி இன்னும் எதாவது விட்டுருச்சு அப்படிங்கிறத எல்லாமே கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ வண்டியோட ரேட்டிலிருந்து என்னக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக அது இன்னொரு டைம் சொல்கிறேங்க. மைலேஜ்னால் ஏசிக்கு 22 தாங்க, அதிகபட்சம் ஒரு 23, 24 வரைக்கும் பைபாஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவரேஜ் பார்த்திங்கன்னா 22 கண்டிப்பாக கிடைக்குங்க. 2 ஏசி ஓட ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டில் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக 100% 22 தான் கிடைக்குங்க. ஆனால் ஏசி இல்லாமல் இருந்துச்சுன்னா 100% 25-26 கிலோமீட்டர் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே நம்ம சிஎன்ஜி பங்கு எங்கே இருக்குன்னு தேடி அடிச்சுக்கணும். கடைசி நேரத்தை அடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது. டேங்க் ஃபுல் பண்ணால் இது பார்த்திங்கன்னா ஏசியோடு ஓடினீங்கன்னா ஒரு 180-85 தான் ஓடுது. ஒரு சில டைமில் ஃபுல்லாக ப்ரெஷர் வச்சு அடித்து ஏறி இருந்தால் வேணால் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 210-220 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க. நான் ஏசியாக இருந்தால் வேணால் ஒரு 220-240 வரைக்கும் ஓடுங்க. அதனால் 100 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே நம்ம பங்கை பார்த்து சிஎன்ஜி அடிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா அப்புறம் பெட்ரோலில் தான் ஓட்டணும். பெட்ரோல் ஓட்டணும் நான் சொன்ன மாதிரிங்க. இது சிஎன்ஜி எடுத்த வண்டினால பெட்ரோல் ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம அதே பெட்ரோல் வேரியண்ட்டாக இருந்தால் பெட்ரோல் ஓட்டினா பயம் இல்லைங்க, மைலேஜ் 18, 20, 100% கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 15 தாங்க கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இது ஹைப்ரிட் மோடு கிடையாது, நார்மல் இன்ஜின் மட்டும்தாங்க. ஹைப்ரிட் மோட்னா பேட்ரி பெருசு வச்சு அந்த ஹைப்ரிட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் மோடில் கொடுத்துருக்கறனால அது மைலேஜ் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி ரிவேஸ் போனாலும் சென்சார்லேயே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளேயே எல்லா இதுவுமே தெரிஞ்சிருங்க. நம்ம வண்டி ஏதாச்சும் பின்னாடி டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சிக்னல் காட்டுது. அதுவே போதும். வேணாலும் நம்ம கேமரா வேணாலும் வச்சுக்கலாங்க, ரிவேஸ் கேமரா வேணால் வச்சுக்கலாம் செட்டு மாற்றுறப்போ. நான் அதெல்லாம் வைக்கலைங்க, இதே போதும் அப்படின்னு விட்டுட்டேங்க. ஏன்னா பட்ஜெட் ரொம்ப ப்ராப்ளம்னால அப்படி விட்டாச்சுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முக்கால்வாசி எல்லாமே வண்டி பற்றி சொல்லிட்டுங்க. இன்னும் ஏதாச்சும் தேவை விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது என்னென்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை சொல்லிடலாங்க. பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுற வண்டி இந்த எர்டிகா தாங்க.